எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பெருசாக பண்ணால் தான் விஷயம், சின்னதாக பண்ணால் பிரயோஜனம் இல்லைங்க, ரொம்ப எளிமையாக கிடச்சா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போய்ட்டுருக்கு இல்லையா? அது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம மக்கள் வந்துட்டோம். அதுலேருந்து முதல்ல ஒரு தெளிவு ஏற்படணும். அவரவர்கள் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் முதல்ல நம்ம தெளிவுபடுத்தி அதே போல் செய்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த விசேஷமான வழிபாடு நித்தியம் நைமித்திகம் தான் சொல்லியிருக்கு. நித்திய வழிபாடுகளை முதல்ல சரியாக பண்ணால் தான் நைமித்திக வழிபாடுகள் விசேஷ வழிபாடுகள் பலனை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அடிப்படையே கோளாறில் இருக்கும்போது நீங்கள் ஒரு வாராகி படத்தை மாட்டி வைக்கிறதுனாலையோ இல்லை வாராகி சிலையை வாங்கி வைக்கிறதுனாலையோ உங்களுக்கு பலன் கிடைக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. எதை கொண்டு வந்தாலும் அதுக்குண்டான அதற்கான வழிபாட்டு முறைகள். இப்போ தேவி வந்து உங்கள்கிட்ட வந்து நான் உங்கள்கிட்ட வரேன்னு வரல, நம்ம தான் ஆசைப்பட்டு ஒரு சிலையோ இப்போ படத்தையோ கொண்டு வந்தோன்னா அந்த தேவிக்கு என்ன வேணுமோ அதை தகுந்த மாதிரி வழிபாட்டை நம்ம பண்ணணும் இல்லையா? ஆமாம், நம்ம என்னென்னா நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க மாட்டோம், நம்முடைய கம்ஃபர்ட்ஸையோ சௌரியங்களையோ கொஞ்சமும் குறைச்சிக்க மாட்டோம். எனக்கு சௌரியப்படி தான் நான் எல்லாம் செய்வேன், ஆனால் தேவி மாத்திரம் எனக்கு பலனை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இதையுமே ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியுங்கிற மாதிரி கொஞ்சம் உழைக்க தயாராக இருக்கணும். அந்த வழிபாட்டு முறைகளுக்காக நம்மளை மாற்றிக்க தயாராக இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு எதுவுமே நான் தயாராக இருக்க மாட்டேன், சும்மா ஃபோட்டோ யாரோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்கு வேண்டி பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு தான் சொல்லணும்.